Godrej Money Investor Awareness Conclave ஏப்ரல் 25 டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சேலத்தில் நடைபெற்று வரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சேலம் மாநகரம் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் 3 பேரும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். ஆக ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் அந்த குடும்பத்தை வீழ்த்துவீர்களா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீர்களா? கீழே கீழே இருக்கு மறைக்குது பின்னாடி மாதிரி. அது மட்டுமல்ல, வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்திற்கு 3 நாள் நடக்கின்ற தேர்தல் செயல்படுத்துவீங்களா? இன்றைக்கு எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னதை போல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கும். அதே நிலைதான் இப்பொழுதும். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை பல வடிவத்தில் வந்தாச்சு. கஞ்சா போதைப் பொருள் சாக்லேட் வடிவத்தில் கிடைக்குது, திரவ வடிவத்தில் கிடைக்குது. எப்படி மக்களை பாதிக்கின்ற இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. நகரத்திலிருந்து கிராமம் வரை சந்து பொந்து வீதி முழுவதும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆக இந்த அரசு அதை தடுப்பதற்கு முன் வரல. ஏன்னா கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள். அதனாலதான் இந்த கஞ்சாவை தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியல. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய நிலையிலே இருக்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அதிமுக ஆட்சிக்கு உடனே 3 மாதம் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதும் அறவாக ஒழிக்கப்படும். இன்றைக்கு இந்த கஞ்சா போதை ஆசாமியால சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, வயது வந்த மூத்த பெண்கள் பாதிக்கிறாங்க. ஆக இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவதனால தமிழகம் குற்றச் செயல் அதிகரித்து இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு சீர்கெட்டு இருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதிமுக அதே போல இன்றைய தினம் அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு மாநில அரசுக்கு காவல்துறை விசாரித்தா நியாயம் கிடைக்காது. அதனால அந்த சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ஸ்டாலின் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறாங்க. அப்படின்னா யாரை காப்பாத்துறாங்க? குற்றவாளியை காப்பாத்துறாங்கல்ல. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் யார் விசாரித்தால் உங்களுக்கு என்ன? ஆக அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால சிபிஐ விசாரித்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்றாங்க. கள்ளச்சாராயம் இன்றைக்கு நம்முடைய கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்து விட்டார்கள்.
அதற்காக அதிமுக சார்பாக நீதிமன்றத்தை நாடுறோம். மாநில அரசு இருக்கின்ற காவல்துறை விசாரித்தா உண்மை வராது, நீதி கிடைக்காது. அதனால சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாம் முறையிட்டோம். அதன்படி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதற்கு மேல்முறையீடு செய்ய போறாங்க. அப்படின்னா யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது? குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். ஆக இன்றைய தினம் குற்றம் அதிகரிப்பு காரணமே இந்த அரசாங்கம் தான் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதோட டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும். 10 ரூபாய்னா யாருடைய பேரு? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு புதுசா வித்தைகளை கண்டுபிடிச்சு ஊழல் செய்வதிலே ஊழல் மன்னன் யாரு? ஆக இன்றைக்கு நாட்டில் நல்லது செய்வதற்காக இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சரும் சரி, அந்த கட்சியுடைய தலைவரும் சரி ஈடுபடுவாங்க. ஆனா எப்படியெல்லாம் ஊழல் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும், அதில் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதுதான் இப்போ நடக்குது தமிழ்நாட்டில். நாட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்மை செய்யல, அதற்கு மாறாக எந்தெந்த விதத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அப்படி கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் இன்றைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டும் இல்லை, ரெண்டு வருஷத்துக்கு முந்தி தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர், திமுக கட்சி சேர்ந்த திரு பள்ளிவேலு தியாகராஜன் அவர் ஒரு ஆடியோவில் குறிப்பிடுறார். அதில் என்ன சொல்றாரு? திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் திரு உதயநிதி அவர்கள் 2 பேரும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருப்பதாக ஆடியோ செய்தி. 2 வருஷத்துக்கு முந்தைய 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. நாம சொல்லலையே, ஆடியோல சொன்ன கருத்து இந்த கருத்து. அதே போல அண்மையில் ராசா ஒரு கருத்து சொன்னாரு. இன்றைய முதலமைச்சருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. நாம சொல்லல, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா, முன்னாள் மத்திய மந்திரி, இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் குறிப்பிடுகிறார். திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் சரியில்லாம வீட்டில் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை வீட்டு சிறையிலே வைத்துள்ளார் என்று யார் சொன்னது? திரு ராசா அவர்கள் வலைதளத்தில் வந்த செய்தி. அப்படின்னா உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். உங்க கட்சிக்காரன் தான் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஆக எங்க மீது கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்க கட்சிக்காரனை கண்டு நீங்க அடக்கி வைங்க. அது மட்டும் இல்ல, அவர் உண்மையை சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்கு ஸ்டாலினுக்கு கோபம் வருது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் திரு செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. இன்னைக்கு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அவர் டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்களே, நம்ம பக்கம் இருக்கிற டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்க. 32 டெண்டர் அதில் வச்சு எல்லாம் ஒரே வேலை, எல்லா டெண்டரும். Enrich Money Investor Awareness Conclave April 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.